மாப்பிள்ள நான் ஒரு இட்லி துண்டுறதுக்குள்ள நீ பொங்கல் பூரி எல்லாத்தையும் காலி பண்ணிக்கிறியாடா. அட துணுடா கேள்லாம் கேட்டு கிடைக்காதா. மாப்பிள்ள யாராவது வந்து கேட்டா மாப்பிள்ள சொல்றது பொண்ணு வீடுன்னு சொல்லிடலாம். மூதேவிய இது புது வீடு கட்டிக்கிறாங்கடா, இதுக்கு போய் பொண்ணு வீடுன்னு சொல்லுவ. அப்படியா? சரி விட்டு நான் பாத்துக்கிறேன். சாம்பார் சாம்பார் எப்ப சாம்பார் குண்டா சாம்பார் தீங்க வாயில விட்டுப்பா. எப்பா எவ்வளவு பெரிய வாயிடா. ஏக்கா இது வரைக்கும் 4 வாய்ட்டு வாங்கிட்டேன், இன்னுமா சாம்பார் பத்தல? ஏன்பா 25 இட்லி சாப்பிடுற சாம்பார் பத்துமா? இதை யாரு கூப்பிட்டாங்கன்னு தெரியலையா. காலையில டிஃபன் பண்றதுக்கு வரலாம், இது கேலி பண்றதுக்கு வருது. சரி அதெல்லாம் விட இங்க பூரி வை. இவனும் வந்ததுல இருந்து கொட்டினே இருக்கிறான், உள்ள குடம் கட்டி வச்சுக்கிறானா. மாப்பிள்ள ஒருத்த பட்டு வச்சுட்டு கட்டினு வரான், அவன் தான் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரனா இருப்பான்னு நினைக்கிறேன். கொம்முன்னு சாப்பிடுறா. வாங்கி வாங்கி வணக்கம். சாப்பாடுலாம் நல்லா இருக்கா? சாப்பாடு இல்லைங்க இது இட்லி. தெரியாம சொல்லிட்டேன். நல்லா இருக்கா? நல்லா இருக்கிறதுனால தான் 4 ரோடு வச்சுருக்கிறான். மாப்பிள்ள நீ கொஞ்சம் மூடு. உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியும் தெரியலையே. அதெல்லாம் இருக்கட்டும்பா. ஃபங்க்ஷன் வச்சுக்கிற எப்படியா அப்பா என்கிட்ட ஐடியா கேட்க மாட்டியா? என்ன ஐடியாங்க? இது சிம்பிளா வச்சுக்கிற, நல்லா டீஜெல்லாம் போட்டு மண்டபத்துல வச்சிருக்கலாம்ல. மாப்பிள்ள என்னடா நீ ஆச்சரியப்பாரு அவனும் ஆச்சரியப்பாரு. போயிடலாம். அப்ப இந்த இட்லியா வீடு குத்தணும் மண்டபத்திலயா? என்ன சொல்லிட்டு போறானுங்க?